Hello guys, welcome to the AI world. என்னடா சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், கூகுளுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் ஒரு ஏஐ வாரே போய்க்கு. ஆனால் அதில் கூகுள் இப்போ ஒரு ஸ்டெப் மேலே போச்சுன்னு சொல்லுவேன். இந்த டிசம்பர் மந்த்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏஐயில் டாப்பில் இருந்தது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் ஏஐ. ஏன்னா அவங்க தான் சாட்ஜிபிடியோட ஓனர். சரிடா, அந்த டிசம்பர் மந்த்லேருந்து அந்த ஓப்பன் ஏஐ வந்து டவுன் ஆகிருமான்னு கேட்குறீங்கன்னா ரொம்பவே பாசிபிள் இருக்குது. ஏன்னா அதை டவுன் பண்ண வர போகிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு குடும்பம், அதாவது ஒரு ஃபேமிலி. ஸோ யார் அந்த ஃபேமிலி அப்படின்னு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கரெக்டாக டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு கூகுள் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, நாங்கள் வந்து ஒரு நியூ லாங்குவேஜ் மாடலை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கூகுள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. இந்த நியூ லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஏஐ ஹியூமனோட நேச்சர் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டரை எனேபிள் பண்ணுறது ரெடி பண்ணுறது. இதுதான் நியூ லாங்குவேஜ் மாடல். ஸோ இந்த நியூ லாங்குவேஜ் மாடலுக்கு கூகுள் வச்சிருக்க நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினை. ஜெமினி இல்ல ஜெமினை. சரிப்பா, இன்ட்ரோல நீ வந்து ஏதோ ஒரு ஃபேமிலின்னு சொன்னல, அது என்ன ஃபேமிலி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபேமிலியோட நேமே பார்த்தீங்கன்னா ஜெமினை. இந்த ஜெமினைங்கிற ஃபேமிலி கீழே 3 ஏஐ மாடலை வந்து கூகுள் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த 3 ஏஐ மாடலோட நேம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஜெமினை நானோ, ஜெமினை ப்ரோ, ஜெமினை அல்ட்ரா. ஏஐ மாடல்னா என்னன்னு கேட்காதீங்க, ஏஐ மாடல்னாலும் லாங்குவேஜ் மாடல்னாலும் ஒரே மீனிங். ஸோ இந்த 3 வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து கடைசியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா இந்த ஓவரால் ஜெமினையோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஜெமினைங்கிற ஏஐ வந்து கூகுள் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்து அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டிங்கன்னா, டெக்ஸ்ட்டு, இமேஜ், ஆடியோ, வீடியோ, அப்புறம் கோடு, இது எல்லாத்தையுமே அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணாமல் நமக்கு வந்து அது ஈஸியாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு வந்து அதை ஆப்ரேட் பண்ணி வச்சு. இப்போ இருக்க ஏஐ மாடல்லையே ஒன் ஆஃப் த மோஸ்ட் கேப்பபிள் ஏஐ மாடல் இந்த ஜெமினை தான் அப்படின்னு கூகுள் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது வந்து ஈஸியாக நம்ம சொல்லி வர முடியாது, அதில் இருக்கிறதுல இதுதான் டாப்னு. அதுக்குன்னு சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படி இந்த ஜெமினைல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் என்ன பார்த்துட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு கோட் ஃபார்ம், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதுக்கடுத்து டெஸ்ட் ஃபார்மேட், ஒரு 2 லைன்ல டெஸ்ட் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதுக்கடுத்து இமேஜ் ஃபார்மேட், ஒரு இமேஜும் ஆட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கடுத்து ஆடியோ ஃபார்மேட், ஒரு ஆடியோவும் ஆட் பண்ணிடுறீங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ஒரே டைம்ல இன்புட்டா வந்து ஜெமினை கிட்ட கொடுக்கலாம். ஜெமினை வந்து இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ செகண்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்டை வந்து இன்புட்டா கொடுக்குறீங்க. அதாவது ஒரு இமேஜ் வந்து இன்புட்டா கொடுக்குறீங்க, அதை வந்து உங்களுக்கு கோடா வந்து கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படின்னா எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? அதாவது எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ட்ரீ இமேஜ் வந்து இன்புட்டா கொடுக்குறேன். அந்த ட்ரீ வந்து எவரி 1 செகண்ட் வந்து ரைட்லயும் லெஃப்ட்லயும் வந்து ஆடணும், நகரணும். அதுக்கு எனக்கு தேவையான HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் எனக்கு கோடு வேணும்னா அதை வந்து நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எவரி 1 செகண்ட் வந்து அந்த ட்ரீக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு எனக்கு வந்து HTML, CSS கோடு வேணும் அப்படின்னாலுமே அதையும் நீங்க கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நீங்க வெறும் இமேஜை மட்டுமே இன்புட்டா கொடுக்கறதுனால கோடு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் சொன்ன இந்த 2 ஃபீச்சர்ஸுமே தான் இந்த ஜெமினைங்கிற ஏஐ வந்து டாப்ல கொண்டு போக ரொம்பவே வாய்ப்பு. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரைனிங் ஏரியாவுக்குள்ள வந்து போயிடலாம். இந்த ஜெமினைங்கிற ஏஐ எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நார்மலா பார்த்துட்டீங்கன்னா எல்லா ஏஐயுமே சம் ஆஃப் டேட்டா செட் மூலியமாக தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜெமினை ஏஐக்கு என்னென்ன டேட்டா செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, மல்டி மாடல், அப்புறம் மல்டி இல்லிங்குவல், இந்த 2 டேட்டா செட்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டி மாடல் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு இன்ஃபர்மேஷனை 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட வகையில் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரோட்ல நடந்து போய்க்கிறப்ப ஒரு வால்ல வந்து ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. அதாவது ஒரு சர்க்கஸ் போஸ்ட் வந்து ஒட்டியிருக்காங்க. இந்த சர்க்கஸ் வந்து இந்த நேரத்துல வந்து நடக்கும் அப்படின்னு ஒரு டெஸ்ட் அதுல இருக்கு. அது கீழே அந்த சர்க்கஸோட இமேஜ் இருக்கு. ஸோ இப்போ இந்த போஸ்டர்ல நீங்க என்ன பாக்குறீங்க, ஒரு டெஸ்ட் ஃபார்மேட் பாக்குறீங்க, அப்போ ஒரு இமேஜ் ஃபார்மேட் பாக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட வகையில ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கன்வே பண்றது. ஸோ நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ஜெமினை ஏஐ கிட்ட நீங்க வந்து கேட்டீங்கன்னா, அது வந்து இந்த மாதிரி 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும், ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் மல்டி மாடல். ஸோ இது இந்த மல்டி மாடல் டேட்டா செட் மூலியமாக தான் ஜெமினை ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கு. ஸோ மல்டி இல்லிங்குவல் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்போ மல்டி மாடல் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, 2 டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல வந்து ஒரே நேரத்தில் ஆன்சர் உங்களால் வாங்க முடியும்ல. அதே 2 லாங்குவேஜஸ்ல வாங்க முடியும்னா எப்படி இருக்கும், அதுதான் மல்டி இல்லிங்குவல். அதாவது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, இப்படி டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குல்ல,
ஒரே நேரத்தில் இந்த மாதிரி 2 லாங்குவேஜஸ்ல இருந்து நீங்க வந்து ரிசல்ட்டை வாங்கிக்க முடியும்னா அதே பேர் தான் மல்டி லிங்குவல். ஸோ இந்த மல்டி மாடல் மல்டி லிங்குவல் இந்த 2 டேட்டா செட் மூலியமாக தான் இந்த ஜெமினிங்கிற ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணி வச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஜெமினிங்கிற ஃபேமிலிக்குல 3 ஏஐ மாடல் சொன்னோம்ல, அதை பத்தி எக்ஸ்பிளைனா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜெமினை நானோ. இந்த ஜெமினை நானோங்கிறது வந்து ஒரு லைட் வெயிட் ஏஐ மாடல். இது வந்து மொபைல் டிவைஸுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. இந்த ஜெமினிங்கிற கூகுள் தானே கிரியேட் பண்ணாங்க, அதனால அவங்க ஸ்பெசிஃபிக்கா கூகுள் பிக்சல் 8 மொபைல் இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த ஜெமினி நானோ வந்து கிரியேட் பண்ணதா வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து எல்லா மொபைல்லையுமே வந்து இது வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இதை வந்து ஆன்லைன்லயுமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஈவன் ஆஃப்லைன்ல கூட வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஸ்மூத்தாவும் இருக்கும், ஃபாஸ்டாவும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா ஜெமினி ப்ரோ. இது வந்து இந்த ஜெமினி ஏஐயோட அட்வான்ஸ்டு வேரியன்ட் சொல்றாங்க. மெயினா இதை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கூகுள் வந்து இதுக்கு முன்னாடி ப்ராட் அப்படின்னு ஒரு ஏஐ மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு தான் போயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து பவர் கொடுக்குற வகையில் அதை விட இன்னும் ஜாஸ்தியான இருக்கணும் அப்படின்னு இந்த ஜெமினி ப்ரோவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்ம வந்து லேப்டாப் அண்டு நம்ம பிசியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து அவுட்புட் எல்லாம் டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் காம்ப்ளெக்ஸான கொரிஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுங்கிறாங்க. அதாவது சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸில் எவ்வளோ கஷ்டமான ஃபார்முலா இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின்ஸாக இருந்தாலும் ஈஸியாக வந்து அது வந்து சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்களே எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இமேஜை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிசிக்ஸ் கொஸ்டினை வந்து எப்படி சால்வ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஜெமினி அல்ட்ரா. இந்த ஜெமினி அல்ட்ரா வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் எல்எல்எம் பை கூகுள். அதாவது எல்எல்எம்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தலாம் லாங்குவேஜ் மாடல். இது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதாவது லாங்குவேஜ் மாடலை விட ஒரு ஸ்டெப் அதிகம். எப்படி ஜெமினி ப்ரோ வந்து ஒரு சயின்ஸ்ல இருக்கிற கொரிஸ், சயின்ஸ்ல இருக்கிற டாஸ்க் எல்லாம் சால்வ் பண்ணுதோ அதை விட ஹையான காம்ப்ளெக்ஸான டாஸ்க் எல்லாம் சால்வ் பண்றது தான் பாத்தீங்கன்னா ஜெமினி அல்ட்ரா. இதை வந்து நிறைய பெஞ்ச் மார்க் டெஸ்ட் எல்லாம் வச்சு நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படி வந்து சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒரு பெஞ்ச் மார்க் பாத்தீங்கன்னா மெட்பாலம் பெஞ்ச் மார்க். அதாவது மெட்பாலம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் பெஞ்ச் மார்க். மெடிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், மெடிக்கல் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ், மெடிக்கல் ரிலேட்டட் ரிசர்ச், இது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பாத்தீங்கன்னா இந்த ஜெமினி அல்ட்ரா. ஆனா இது வந்து இன்னும் டெவலப்ல தான் இருக்கு. இது வந்து எல்லாராலுமே யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இது வந்து இந்த ரிசர்ச் சென்டர், டேட்டா சென்டர் அவங்களுக்கு தான் யூஸ் பண்றதுக்கு தான் இது வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. எல்லாருமே யூஸ் பண்ற அளவுக்கு வந்து இது வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாம ஜெமினி வந்து ChatGPT கூட நிறைய டெஸ்ட் வச்சு, நிறைய பெஞ்ச் மார்க் டெஸ்ட் வச்சு அதுல ஜெமினி வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு உண்டான ரிப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி டெஸ்ட், அது ஜெமினி வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைனா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா ஒரு கிளாரிஃபிகேஷனா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஜெமினியை பத்தி ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்கோம் நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு கொடுத்திருந்தா இந்த சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஐ பற்றின எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலில் ஏஐ பற்றின நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் இருக்கிற ஏஐ வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏஐ பற்றி நல்லாவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வருங்க. ஸோ இத்துடன் இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.